हरिश्चंद्र कहाँ का राजा था? हरिश्चंद्र வந்து எங்கேயோட ராஜா. हरिश्चंद्र अयोध्या का राजा था. हरिश्चंद्र வந்து அயோத்தியாவுடைய ராஜா. वशिष्ठ ने त्रिशंकु को क्यों स्वर्ग नहीं भेजा? वशिष्ठर வந்து त्रिशंकुவை ஏன் சொர்க்கத்துக்குள்ளார அலோ பண்ணல? वशिष्ठ अयोध्या मानवों की सशरी स्वर्ग भोजकर देवलोक का आहित करना नहीं चाहते हैं. वशिष्ठर வந்து அயோத்தியா அதாவது மனித உடல்ன்றது வந்து எப்பவுமே ஒரு நேர்மையானது கிடையாது. அதில் வந்து குற்றம் குறை இந்த ஆசாபாசம் எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட உடலோடு வந்து சொர்க்கத்தில் ஏன்னாக்கா தேவர்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் தேவர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மனிதர்கள் அவங்களுடைய அப்பழுக்கான உடலோடு வந்து வர்றது வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லையா. ஸோ அதனால் திரிசங்குவை வந்து சொர்க்கத்துக்கு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. इसलिए उन्होंने त्रिशंकु को स्वर्ग नहीं भेजा. அதனால தான் வந்து திரிசங்கு இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொர்க்கத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து சொர்க்கத்துக்குள்ளார அலோ பண்ணல. विश्वामित्र को कौन सी प्रतिज्ञा की? विश्वामित्रர் வந்து என்ன மாதிரி ஒரு சவாலை கொடுத்தாரு? विश्वामित्र ने प्रतिज्ञा की कि वे हरिश्चंद्र को झूठ साबित करेंगे. அவர் வந்து ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கணும். அதுதான் வந்து விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த டாஸ்க்கு. विश्वामित्र के आश्रम में किसका उपद्रव बहुत बढ़ गया? विश्वामित्रोடைய ஆசிரமத்தில் எதோடைய உபதிரவம் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து சொன்னாங்க. विश्वामित्र के आश्रम में जंगली जानवरों का उपद्रव बहुत बढ़ गया था. வைல்ட் அனிமல்ஸ் காட்டு விலங்குகளுடைய தொல்லை வந்து அதிகமாக இருக்கிறதா அவர் வந்து சொன்னாராம். विश्वामित्र ने किसके लिए महान यज्ञ करने के संकलन किया? எதுக்காக வந்து பெரிய யாகம் நடத்தணும் அப்படின்னு வந்து விஸ்வாமித்திரர் ஆசைப்பட்டார். विश्वामित्र ने विश्वहित साधन के लिए महान यज्ञ करने का संकलन किया. இந்த உலகத்துடைய நன்மைக்காக வந்து பெரிய யாகம் நடத்தணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாராம். नक्षत्र किसका शिष्य था? நக்ஷத்ரக்கு வந்து யாருடைய சிஷ்யன்? நக்ஷத்ரக் மகரிஷி விஸ்வாமித்ரக்கா சிஷ்ய தான். விஸ்வாமித்திரருடைய சிஷ்ய தான் வந்து நக்ஷத்ரக். ஓகேவா?